ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 23, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமில் வந்து சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸு. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான நோட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேரண்டியாக ஃபிலிம்ஸில் வந்து இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபயர் ஃப்ளைஸ் டு ஷைன் எ லைட் ஃபார் கிரேட் இந்தியன் பஜார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் இந்தியன் பஜார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம இப்போ கிரேட் இந்தியன் பஜார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பக்கத்தில் இந்த வந்து ஃபயர் லைக் பார்த்திங்கன்னா இந்த கம்பிகள்லாம் தெரியும்ல, கனெக்ஷன் எலக்ட்ரிக் வயர்கள்லாம் அந்த சைடில் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது ரொம்ப வெயிட் அதிகமானது, ஒரு ஹெவியஸ்ட் ஒரு இதுனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது டக்குன்னு அதனால் வந்து அந்த தெரியாமல் அந்த கம்பியில் மாட்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இறந்துரும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பியில் வந்து ஒரு லைட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு லைக் ஃபயர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது போகும்போது அங்கே ஏதோ ஃபயர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய கம்பிகளில் வந்து இந்த மாதிரி தெரியும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் கம்பிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லைட் மாதிரி ஒரு லைக் ஃபயர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மின்மினி பூச்சிலாம் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிரேட் இந்தியன் பஜார் வந்து பறக்கும் போது அது ஓகே இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடும். இதனால் வந்து நிறையா உயிரினங்களை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப மோசமான பாப்புலேஷனில் இருக்குது, ரொம்ப கம்மியான பாப்புலேஷனில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 150 என்னமோ தான் வந்து இருக்குது, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குது. ரொம்ப அதோட இனங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வருஷத்தில் 2 வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்கு தான் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு வந்து ஃபிலிம்ஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்களும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனிக் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி. ஏன்னா பேர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து கரண்ட்டு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேர்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த கரண்ட்டு கம்பியில் இந்த மாதிரி வந்து ஒரு லைட் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆகும், இப்படி டேர்ன் ஆகி போயிடும்ல, அதுதான் ஃபயர் ஃப்ளை பேர்டு டைவர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பவர் லைன்லேருந்து டைவர்ட் ஆகி போகிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். இந்த மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதோட இனத்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இதோட இனம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த மாடல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா IUCNும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பீஷியஸ் சர்வேயல் கமிஷனும், தென் பஜார்ட் ஸ்பெஷலிஸ்ட் குரூப் அவங்களும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிலிம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிரேட் இந்தியன் பஜார் பற்றின சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இருக்கிற ஃபுல் ஏரியாவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம்ஸோட கொஷின் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதிலேருந்து கேரண்டியாக உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு. இப்போ நார்மல் பேர்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அந்த கரண்ட் கம்பிக்கிட்டேருந்து பக்கத்தில் வந்தோடனே டக்குன்னு யூட்டன் போட்டுரும். பட் இது ஒரு ஹெவியஸ்ட் பேர்டாக இருக்கிறனால அதனால் சடனாக வந்து யூட்டன் போட முடியாது. அதனால தான் அதுக்கு தூரத்துலேருந்தே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அர்த்தம், ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதோட சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, IUCNல எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கங்கிறது மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட இனங்கள் அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியணும். அதனால தான் அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பாப்புலேஷன் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ அதனால தானே வந்து அதை இப்போ வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் த சிட்டிஸில் இருக்குது. தென் இது வந்து ஷெட்யூல் 1ல் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது வந்து இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. அப்போ ஷெட்யூல் 1ல் வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது கொன்னீங்களோ அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஹேபிடேட் இது எங்கே வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டு, அப்புறம் வந்து ஸ்க்ரப் லேண்ட், இந்த மாதிரி ட்ரை ஏரியாஸ் லைக் ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருக்கிற அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெசர்ட் நேஷ்னல் பார்க் சாங்சுரி ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரீரா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. கொல்லப்படு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதையும் வந்து இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நேற்றே பார்த்துருப்போம், லியோபேட் பற்றி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மத்திய பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லியோபேடோட ஹோம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னா இந்த போர்ஷன் எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் அதிகம், அதுக்கு அடுத்த ரேஞ்சில் தமிழ்நாடு, அப்புறம் கேரளா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஃபிலிம்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா லியோபேடோட IUCN ரெட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். IUCN ரெட் லிஸ்ட்டில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா கிரேட் இந்தியன் பசார்ட் அப்படிங்கிறது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸில் இருக்குது. அப்போ IUCN ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிளாக இருக்குன்னா அதோட பாப்புலேஷன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ் கிடையாது, பட் ஆனால் வல்னரபிளாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், பட் வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அடுக்கடுத்து ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ், அப்புறம் என்டேஞ்சரஸ், அப்புறம் வல்னரபிள் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இது எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள். சேம் அதே தான் அப்பெண்டிக்ஸ் 1ல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல் 1ல் தான் இருக்குது. இதை கொண்டாலும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சப்கான்டினென்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இருக்கிற அந்த ஹேபிடேட்டு இது வந்து சஹாரன் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அண்டு சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கும், இந்தியன் சப்கான்டினென்ட்டில். அப்படியே பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது இவ்வளோ பிரச்சனை வரும்? இப்போ வல்னரபிள் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு த்ரெட் ஏற்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு என்ன த்ரெட் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இருக்கிற அந்த இடத்த வந்து என்ன பண்ணுது, லாஸ் ஆகுது, ஹேபிடேட் லாஸ் ஆகுது. நிறைய ஃப்ராக்மெண்டேஷன், நிறைய பிரிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறோம், நிறையா அந்த ஃபாரஸ்ட் இடங்களெல்லாம் நம்ம அழிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கின்னு, அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லீகலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பிரச்சனை, நிறைய கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அதனால ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் அதுக்கு ஏற்படும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, அசாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த பார்க்கில் நேஷ்னல் பார்க்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இதில் இருக்கிற எல்லா நேஷ்னல் பார்க்ஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகர்கோவில் நேஷ்னல் பார்க், ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், ராஜாஜி நேஷ்னல் பார்க், மோர்லிங் நேஷ்னல் பார்க், கீர் நேஷ்னல் பார்க், ஷர்க்ஷா வைல்ட் லைஃப் சாங்சுரி, பந்திப்பூர் நேஷ்னல் பார்க், கன்கா வைல்ட் லைஃப் நேஷ்னல் பார்க். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேபி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை இதெல்லாம் பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை இந்த நியூஸ் வந்தாலும் கூட இதில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களை எழுதி வைக்க சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 years சின்ஸ் பாரிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் பேக் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். ஸோ ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இது பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ்லேயே வரும். இது வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட்டு GS பேப்பர் 3, தென் இதுவும் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் கிரேட் இந்தியன் பசார். ஸோ மூணுமே வந்து என்விரான்மெண்ட் தான், அதே நேரம் இது ஃபிலிம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு என்விரான்மெண்ட் தான்.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டு வந்து 2005 நம்ம பாரிஸ் போட்டோம். எதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டு இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 2020 வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பர் 12 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸில் நிறைய கண்ட்ரிஸ், சைனா பார்த்திங்கன்னா நாங்கள் 2060 நாங்கள் கார்பன் வந்து நியூட்ரலிட்டி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் 2050 நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் யூரோப்பியன் யூனியன் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கு, இதுக்காக என்னென்ன ஸ்டெப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிளான்ஸ் வந்து இன்னொரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2015 தான் வந்து அதை பற்றி பேசினாங்க. பட் சைன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தான். UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அவங்க தான். ஸோ இது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ், லைக் கார்பன் டை ஆக்சைடு, இதோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைக்கணும், அப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. கரண்ட்லி பார்த்திங்கன்னா 195 இருக்காங்க அந்த மெம்பர்ஸில் சைன் பண்ணது. ஆனால் பார்த்திங்கன்னா 2020 நவம்பரில் டொனால்ட் ட்ரம்ப் US பிரசிடென்ட் இருப்பார், அப்போ அவர் தான் இருந்தார். இப்போ தான் ஜோ பைடன், அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நவம்பர் 2020 நான் இதில் இருக்க மாட்டேன், நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்திருப்பார். சரி, ஓகே. இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பிலோ 2 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் அந்த டைமில் இருந்ததை விட இப்போ அந்த டைமில் இருந்த அந்த 1.5 சம்திங் அந்த டிகிரி வரை இப்போ 2 டிகிரி கீழே தான் நம்மளோட குளோபல் டெம்பரேச்சர் அந்த செஞ்சுரியில் பிலோ 2 டிகிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது மூலிமா வந்து நிறைய சப்போர்ட் வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பண்ணுறது, நிறைய கார்பன் டை ஆக்சைடு நிறைய எமிஷன் பண்ணுறது டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஆனால் பாதிக்கப்படுறது யார், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. இதனால் ரொம்ப அட்வர்ஸாக வந்து கிளைமேட் வந்து பாதிக்கப்படுது. ஈவன் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்லாம் வந்து சீ லெவல் ரொம்ப அதிகமாகுது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பண உதவி பண்ணுவாங்க, இல்லைனா டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்கறது, சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ண சொல்கிறது, இல்லைனா பணத்தை கொடுத்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து இந்த 2020 அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 எமிஷன் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா 20% குறைக்கிறது. அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து 20% அதிகப்படுத்துறது, அதோட எஃபிஷியன்சி வந்து 20% அதிகப்படுத்து. இது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸில் பார்த்திங்கன்னா க்ரீன் ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்களா. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து போன வருஷம் டிசம்பர் 2019 அப்போ யூரோப்பியன் கமிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்த. அதுதான் வந்து யூரோப்பியன் க்ரீன் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 2050 நாங்கள் வந்து கிளைமேட்டை வந்து நியூட்ரலிட்டி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நாங்கள் கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம், நடுவில் வச்சுருப்போம், நியூட்ரல் பண்ணிடுவோம், வர்றதை வந்து நாங்கள் அப்பப்போ சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, நியூட்ரலாக வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவங்க வந்து 2050 அதே மாதிரி டிசம்பர் லெவல் அப்போ தானே நியூட்ரலிட்டி வரும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் 2030 நாங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு பாதிக்கும் மேலே அட்லீஸ்ட் வந்து ஒரு 55% வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவோம். எப்படி அப்படின்னா 1990s லெவலில் இருந்ததை பார்த்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 55% வந்து நாங்கள் குறைச்சிருவோம் 2030 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து நாங்கள் ஃபோட்டோ வோல்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சோலாரில். ஸோ அதோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 82% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க 2010 2019 வரைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணும் போது எங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி 55% வந்து டார்கெட் வச்சுருக்கோம். இது மூலிமா எங்களுக்கு இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் எங்களுக்கு 100 பில்லியன் ஈரோ, அவங்களோடது வந்து யூரோப்பியன் யூனியன்ஸ்னால ஈரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2050 3 ட்ரில்லியன் பக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மற்றதுக்கு செலவு பண்ணுறதை விட நாங்கள் இதை வந்து குறைச்சோம்னாவே எங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து ரிலேட்டடாக நிறைய பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பண்ணியிருக்காங்க, coalition for a
டிசாஸ்டர் ரெசிலென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. தென் இவங்களும் யூரோப்போ 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. COP26 வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்த ஸ்காட்லாண்ட் ஐ திங்க் கிளாஸ்கோ அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்காட்லாண்ட் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக வந்து COP15 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இவங்க ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து கவர்மெண்ட் எல்லாமே பண்ணாலும் கூட ஒரு நேஷ்னல் லெவல், ஒரு ரீஜனல் லெவல், லோக்கல் லெவல், ஈவன் இண்டிவிஜுவல் லெவலில் அது போகணும். போய் அவங்க அதை செய்யணும். ஒரு கிளைமேட்டை வந்து ஒருத்தவங்க நினச்சாவும் அது கண்டிப்பாக முடியும். ஒரு கலெக்டிவாக நினச்சா, ஈவன் ஒரு இண்டிவிஜுவல்னால கூட ஒரு பெரிய ஒரு கலெக்டிவான ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும். அப்போ இது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பப்ளிக் பாலிசியாக இருக்கணும் இது வந்து. ஸோ வந்து மக்கள் நினச்சா தான் முடியும், கவர்மெண்ட் நினச்சா மட்டும் முடியாது. ஒவ்வொரு சிங்கிள் பர்சனும் தன்னோட கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு பார்த்து அதை சரி பண்ணால் மட்டுமே தான் அதை வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்களும் இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளும் இந்த பிளானட்டில் தான் இருக்கோம். எர்த் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளும் இந்த இதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து எஃபெக்டிவாக நம்மளும் ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளாலே வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளோட இதை வந்து டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஈவன் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, புட் த ஃபார்ம் லாஸ் ஆன் ஹோல்டு, அப்ஹோல்டு ஃபார்மர்ஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து ஆல்ரெடி நிறைய தடவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பஞ்சாப் ஹரியானாவில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 ஃபார்ம் பில்ஸ் வந்து டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த 3 ஃபார்ம் பில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் போய் விற்க சொன்னது. ஸோ அது ஒரு ரீசன். 2வது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்காது அப்படிங்கிறது. 3வது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஸோ அது 3மே வந்து டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க என்ன வந்து அவங்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நீங்கள் ப்ரைவேட்காரவங்க கிட்ட போய் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா அவங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து ஏபிஎம்சி மண்டிஸில் நாங்கள் விற்போம். இப்போ ஏபிஎம்சி மண்டிஸில் விற்றா அது கவர்மெண்ட்டோடது. கண்டிப்பாக ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு போனாவே எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது கேரண்டி. பட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, வெளியில் போய் ப்ரைவேட் மார்க்கெட்ஸில் போய் வீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கேயும் கண்டிப்பாக எங்களுக்கு எம்எஸ்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் லிமிட் அளவுக்கு தான் வந்து இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரோனா ஸ்டார்டிங் அந்த மார்ச் ஏப்ரல் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் சானிடைசரோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது எசென்ஷியலாகவே போயிடுச்சு, எல்லாருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் வந்து அதை கொண்டு போய் வச்சு கம்மி பண்ணாங்க. அப்போ ஒரு சர்டன் பொருளோட விலை வந்து அதிகமாகாமல் இருக்குது, அவங்க தான் வைப்பாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆக்டில், இனிமேல் வந்து நாங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியில் ஃபார்மர்ஸ் கிட்ட இவ்வளோ தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தக்காளி விலை திடீர்னு அதிகமாக இருக்கும், ஆனியன் விலை திடீர்னு அதிகமாக இருக்கும். 100 ரூபாய் 200 அது அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிருக்கும். சரி, 1 கிலோவுக்கு மேலே போயிருக்கும். தக்காளி சில நேரம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கிலோஸ் தான் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ ரீட்டெயில்ஸ்னால் இவ்வளோ வச்சுருக்கணும், ஹோல்சேல்னால் இவ்வளோ வச்சுருக்கணும், அது இவ்வளோ டைம் பீரியட்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸில் சொல்லுவாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தான் வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் விற்றுருவாங்க. நமக்கும் வந்து நிறைய கிடைக்கும், நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்ஸில் 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு கூட தக்காளி அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ரேட்டுக்குள்ளே நம்ம வாங்கிக்குவோம். ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம், அது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், பீரியடே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகும், ப்ரைவேட்காரவங்க கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி பதுக்கி வச்சுருவாங்க. அப்போ நம்ம நாட்டில் எதுவுமே கிடைக்காதா, அப்போ டிமாண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி ஹை அமௌண்ட்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3வது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ண சொல்கிறீங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ண சொல்லும்போது அவங்க நிறையா லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா குட்டி குட்டி லேபர்ஸ் தான், மார்ஜினல் லேபர்ஸ் தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய லெவலில் வந்து இதனால் வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினலில் இருக்கிறவங்க 86.08% இருக்காங்க. இவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ், ஸ்கில், எம்பவர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களால வந்து ஈஸியாக போய் வெளியில் போய் நீங்கள் வீங்கன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவான ஒரு மார்க்கெட்டில் எப்படி போய் விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது எப்படி எங்களால் முடியும், நார்மலாக நாங்கள் ஏபிஎம்சி மண்டிஸில் போய் விற்கிறதே எங்களுக்கு போதும்.
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது, பட் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ஒரு ஆக்ட்டை. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பம்ப் செட்டு மூலிமா வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து எடுத்துக்குவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, அது மூலிமா தான் என்ன மழை எப்போவுமே பேஞ்சிக்கிட்டே இருக்காது. ஸோ இரிகேஷனுக்கு வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபுல்லாக வந்து இது எல்லாத்தையும் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போய் மொத்தமாக வந்து ப்ரைவேட் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரைவேட்காரன் நமக்கு கண்டிப்பாக சும்மா கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதிகமான விலைக்கு வச்சு விற்பாங்க. அப்போ அந்த விலை கொடுத்து அவங்களால வாங்க முடியுமா? அப்போ இது எவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு கொண்டு போய் எங்கள் ஃபார்முக்கே டோட்டலாக வந்து எங்களுக்கு அஃபெக்ட் தான் வரும். ஸோ இது எங்களுக்கு வந்து பெரிய வந்து இழப்பு தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முன்னில் நிறுத்தி தான் வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து இதை நான் உங்களுக்கு நோட்ஸ் தரல. அடுத்து பார்த்திங்கன்னா பேண்டமிக் ரெசிலியன்ஸ். நம்ம நேற்றே இந்த நியூஸ் பார்த்துருப்போம். பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, காம்ப்ரிஹென்சிவ் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். அதை பற்றி நம்ம நேற்றே பார்த்துருப்பீங்க. இந்த பேனல் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நேற்று பார்த்துட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் ப்ரொஃபைல் 2019 கொரோனா வரதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் 1000 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பெட் இருக்குது பார்த்திங்களா, அது 0.55 தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 பேரில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் கூட பெட்டு கிடையாது. ஸோ அந்தளவுக்கு 0.55 தான் இருக்குது. இந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கோவிட்-19க்கு முன்னாடி. அப்போ கோவிட்-19க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ஜிடிபி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நேற்றே பார்த்துருப்பீங்க 1 எவ்வளவோ தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சுத்தமாக பத்தாது. சரி, இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு போகலாம்னா ப்ரைவேட்டில் எப்படி இருக்குது, பயங்கர காசு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெகுலேஷனும் சரியில்லை, எதுவுமே பக்காவாக செய்கிறதும் கிடையாது, ஃபுல்லாக காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம சரின்னு சொல்லிட்டு இது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, செகண்ட் அண்ட் டெர்ஷரிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை கொண்டு போய் நம்ம கொரோனா பேஷண்ட்டுக்கு பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த 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 ஆக்சுவலாக வந்து ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியாகவே இல்லை. ஒருத்தவங்களுக்கு வந்து தன்னோட ஹெல்த்துக்கான அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாகவே கொண்டு வரல, நேஷ்னல் ஹெல்த் பாலிசியில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 65க்கு மேலே வயசுக்குள்ளவங்களுக்கு புதுசாக ஆல்ரெடி இன்சூரன்ஸில் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்போ 65 வயசுனால் பிரச்சனை இல்லை. பட் இப்போ தான் முதல்ல இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஃபஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போட மாட்டாங்க. அப்படி போடலை அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இதில் அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கும், இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இதில் அவங்க பேசியிருக்க விஷயம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்தது வந்து ஹெல்த் டேட்டா ஷோஸ் இந்தியாஸ் டஸ் நாட் நீட் எ 2 child பாலிசி. உங்களுக்கே தெரியும், இந்தியா பார்த்திங்கன்னா 2 child பாலிசி, சைனா வந்து 1 child பாலிசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஏன் வந்து இந்தியா வந்து அந்த 2 child பாலிசி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தான் வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி. இப்போ என்ன அப்படின்னா, ஏன் இந்த பாலிசி வச்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 1, 2, 3, 4 சர்வே விட்டுருப்பாங்க, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. பட் அந்த சர்வேலலாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷனோட பூம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, மக்களுக்கு வந்து அந்த மாடர்ன் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும். பட் இந்த சமயம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இனிமேலும் நீங்கள் வந்து அந்த 2 child பாலிசி அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இன்னமும் அது, ஏன்னா மக்கள் வந்து ஓகே அவங்க கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கு, ஸோ அதனால் அவங்க மாடர்ன் டெக்னாலஜி ரிலேட்டடான மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் சில விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க, இனி ஃபர்தராக வரும், அப்போ நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது சென்டர் டு செட்டப் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் என்டிட்டி இன் 3 to 4 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் கிட்ட வந்து 1.1 lakh crores வந்து செலவாகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ நம்ம வந்து இந்த என்பிஎஃப்சியாக இருக்கும், லைக் பார்த்திங்கன்னா இந்த நான் பேங்கிங் அந்த பேங்கிங்லாம் இருக்கும். ஸோ அங்கேலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்க தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான லோன்ஸ்லாம் வந்து அவங்க தான் தருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேங்க்கு கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. பட் அவங்க பேங்க்கு கிட்ட கடன் வாங்கி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறவங்களுக்கு பேங்க்கு கிட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக கடன் வாங்கிட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு கடன் கொடுப்பாங்க. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோடு போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப வருஷமாகும். அவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களால வந்து திரும்பி கடனை கட்ட முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்களே இன்னொரு இடத்துல கடன் வாங்கிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் அப்போ இவங்களால கட்ட முடியல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கடனை எப்படி அவங்களால திரும்பி கொடுக்க முடியும்? அவங்க வந்து ஷார்ட் டைமில் வாங்கி கட்டி முடிச்சிருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு பேர்டன் ஆயிடுவாங்க. இப்போ சீக்கிரம் இதே மாதிரி தான் வந்து நிறைய திவால் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருது. ஸோ அதை குறைக்கணுன்னா, இப்போ எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம கடன் தேவைப்படுது. பட் பேங்க்கு கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா பேங்க்கு கடன் கொடுக்குற நிலைமையில கண்டிப்பாக கிடையாது இப்போ. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும். இவங்க இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்போ பண்ணாமல் இருக்கவும் முடியாது. கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வேறு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்ததுக்காக தான் இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்களுக்குலாம் வந்து கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து நம்ம பேங்க்கு கிட்ட போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமிக்ஸில் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பிஏபியில் பார்த்திங்கன்னா, டெட்பிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் 500 மில்லியன் ப்ராஜெக்ட். இது மூலிமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப சேஃப் அண்ட் க்ரீன் நேஷ்னல் ஹைவே காரிடர்ஸ் வந்து கட்ட போகிறாங்க. போட போகிறாங்க ரோடு. ஸோ இது எங்கெங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த இடத்துல எல்லாம் போட போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலிமா இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ரோடுக்கு வரமாட்டாங்க. ரோடு அப்படின்னாவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தான் வருவாங்க. பட் இவங்க பண்ணுறதுனால இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பசுமை டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேஷ்னல் க்ரீன் அந்த ரிலேட்டடாக வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த க்ரீன் நேஷ்னல் ஹைவேஸ் காரிடோர் ப்ராஜெக்ட் கூட சேர்ந்து வந்து இவங்களும் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குளோபல் ஹைட்ரஜன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். லைக் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனியாவது சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.